இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரோட் சைடில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற மசாலா பூரி வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இதுக்கு தேவையான பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களே போதுங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளி 4 பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். 1 கப் பீஸ் எடுத்து ஒரு 7 to 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சோம் நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போனோடனே தக்காளி அதே மாதிரி பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதித்தோடனே ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கு ஆட் பண்ணிக்கிறோங்க. நான் 1 கப் பீஸுக்கு இந்த ரேஷியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூளும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். கூடவே கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் சேர்ந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு இது நல்லா கொதிக்க வைக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடுறோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த வெள்ளை பட்டாணியை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். ஒரு 5 to 6 சவுண்ட் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு குட்டி கப்பில் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். எடுத்து அதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அதை 1-2 மசிச்சு எடுத்துக்கிறோம். ஆற வச்சு மிக்சியில் போட்டால் மிக்சி நம்மளுக்கு ரொம்ப நாள் வருங்க. எதுவுமே சூடாக மிக்சியில் நம்ம போடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் மசிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலாவில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாத இதுலேயே நான் ஆட் பண்ணிடுறேன். வேணால் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கெட்டிப்பட்டுட்டே இருக்கும். கொஞ்சம் தண்ணியாட்ட வர வர நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம மிச்சம் இருக்க பட்டாணி இதில் போட்டுறோம். அவ்வளோதாங்க, நம்ம மசால் பூரிக்கு தேவையான மசால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த குட்டி பூரி நம்மளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இப்போ ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இந்த மாதிரி பூரி எடுத்து நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க, ரெடிமேட் கிடைக்கிறத. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ பூரி வேணுமோ நான் இப்போ எல்லாமே பொரித்து எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் பொரித்து எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மசால் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதாங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் தான் எடுக்கும். பட் இந்த மழை டைமுக்கு இது ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். எல்லா பூரியும் நம்ம இப்போ பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். பூரி, அந்த மசால், கொஞ்சமாக ஆனியன், கேரட் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த பூரி என்ன பண்ண போகிறோன்னா நல்லா உடைச்சி விட்டுறோம். இது சர்வ் பண்ணும்போது தான் நம்ம இதை இப்படி உடைச்சி கொடுக்கணும், இல்லைன்னா அந்த பூரியோட கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போ அது மேலே நம்ம அந்த பட்டாணி குருமாவை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். துருவி வச்ச கேரட்டை கூடவே கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு லெமன் பிடிக்குன்னா லெமனும் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம மசாலா பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.